போச்சு. குடிக்கிட்டு போச்சு. என்னங்க சொல்றீங்க? மகனே, என்னடா என்னடா ஆச்சு? என்னடா சொல்ற? பதட்டமா இருக்குடா எங்களுக்கு. என்னன்னு சொல்லி தொலைடா. அம்மா மொத்தமா போச்சு. ஐயோ கடவுளே. ஐயோ என்னன்னு சொல்லி தொலைடா பைத்தியக்கார பயலே. பதறதில்ல. அம்மா நம்ம பெரிய மாப்பிள்ள இருக்காருல்ல. பெரிய மாப்பிளைக்கு என்னங்க? பெரிய மாப்பிளைக்கு என்ன? என் பேரண்ட்க்கு என்னடா? சொல்லி தொலைடா. நம்ம பைனான்ஸ் கடையில இந்த களவாணி பயலும் லாக்கரை உடைச்சு காசு ஒரு மட்டும் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டானாமா. ஐயோ 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 என் புள்ள இப்பதானே தலையெடுத்து வந்தா அதுக்குள்ள இப்படி உடைச்சு உட்கார வச்சுட்டாங்களே. ஐயோ 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 என் புள்ள குடும்பத்துக்கு மட்டும் ஏன்னா இப்படி ஒண்ணுலனா ஒண்ணு வந்து தொலைதுன்னு தெரியலையே. கடவுளே, யாருக்கு அவன் என்ன பாவம் பண்ணனா? என்ன சண்டால பையனு தெரியலையே. அவன் கையை கால உடைஞ்சு போற வண்டியில அடிபட்டு சாவ. அவன் ரெண்டு கையும் கட்ட பொழைக்க. ஐயோ 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 சண்டால பையன் அவனு தெரியலையே. அடவா, என் புள்ளைக்கு மட்டும் என்ன இடி மேல இடி விழுகுதுன்னு தெரியலையே. ஏங்க என் புள்ள இப்ப எப்படிங்க இருக்கா? என்னங்க ஆச்சு? ஐயோ 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 ஒன்னும் புரியல. மாப்பிள்ள போன் போட்டு சொன்னாராமா. போலீஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்காங்களாமா. போன் போட்டு கேட்டேன். போலீஸ் வந்துருவாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க மாமா அப்படின்னாரு. நான் கிளம்பி போறேன். அது சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். நான் வரேங்க. அங்க வந்து நீ என்ன பண்ண போற? கம்முனு வீட்டோட இரு. அங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல. அப்புறம் பள்ளிக்கூடத்துல போய் பேத்தியை கூட்டிட்டு வந்துரு. ஏன்னா காசு காணாம போனது ஊரா மட்டும் நகையும் இருக்குது. ஊருக்கறவை எல்லாரும் அங்க வீடு சுத்தி போடுவாங்க. அதனால பொம்பளை பிள்ளையை புடிச்சு வச்சாலும் புடிச்சு வச்சுக்குவாங்க. நீ சீக்கிரம் போய் பள்ளிக்கூடத்துல இருந்து பேத்தியை கூட்டிட்டு வந்து இங்க வீட்டுல வை. சரியா? சரிங்க. ஐயோ என் புள்ள பாவமே. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த மனுஷன் தொழில் பண்ணி ஒரு 10 சம்பாதிக்க ஆரம்பிச்சான். எந்த படுபாவிக்கு பிடிக்கலன்னு இப்படி பண்ணி விட்டான்னு தெரியலையே. வாய மூடுங்க. என்னமோ நடிச்சுக்கிட்டு தெரியுறீங்க. நல்லா தொழில் பண்ணி இப்பதான் ஏதோ 10 சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். அதை கெடுக்கணும்னு தானே எவங்கிட்டயோ போய் அவன் துணியை காலடி மண்ணு கன்றாவி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுத்து செய்வனை செஞ்சு அவன் உன் புள்ள காலடியில உட்கார வைக்கணும்னு சொல்லி மொத்தமா உட்கார வச்சுட்டீங்களா நாமத்தை போட்டு? அப்புறம் என்ன தெரியும் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு? இங்க வருகிட்ட எல்லாம் நொந்து போய் கிடக்குறோம். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நொந்து போய் கிடக்குறீங்க? இங்க பாரு, காசு காணாம போனதுக்கு நீங்க எல்லாரும் தாண்டி காரணம். என்னமா பேசுற? ஏண்டா பொழைக்கிற பிள்ளைய அப்படியே விடுறத விட்டுவிட்டு அதை இதன் அவளுக்கு சொல்லி கொடுத்து ஏத்தி விட்டுவிட்டு அதை இதன் எதையாவது ஒண்ணு பண்ணி இப்ப அவனை உட்கார வச்சுட்டு மூளையில இப்ப என்ன நடிச்சுக்கிட்டு தெரியுறீங்க? இப்ப உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணாண்டு உட்கார வச்சுட்டாங்கல்ல. கொஞ்சமான அறிவு வேணும். எவனோ ஒருத்தன் சொன்னானா எடுத்துட்டு போய் கொடுத்தீங்க. இப்ப மொத்தமா நாமத்தை போட்டு எவனோ களவாண்டுட்டு போயிட்டானா? அவ்வளவுதான் முடிஞ்சது. இனி மூளையில உட்காந்து ஒப்பாரி வைக்க சொல்லு. மறுபடியும் உன் பொண்ணு இந்த மாடை மேய்ச்சிக்கிட்டு திரிய சொல்லு. அவன் மறுபடியும் ஊதாரியா திரிவான் சரக்கு அடிச்சுக்கிட்டு. அப்ப இவ காசை கொடுத்துக்கிட்டு அழிச்சுக்கிட்டு திரியட்டும். நீங்களாம் எக்காலத்துக்கு திருந்த மாட்டீங்க. என்னங்க உங்க அம்மா இப்படி பேசிட்டு போகுது? நம்ம பிள்ளைக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்றது சந்தோஷத்துல பொக்கரிச்சிட்டு போறா. அது கிடக்குது ஒரு லூசு கிழவி. அது வாயில வரது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருதா? கொஞ்ச நாள் நல்லது மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் வேதாள முருக மாதிரி இருந்துச்சுல்ல. அதை பத்திலாம் எனக்கு இல்ல. நான் போறேன். முதல்ல மாப்பிள்ள வேற அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏது பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. நான் அதை போய் பாக்குறேன். நீ பேத்தியை கூட்டிட்டு வந்து வீட்டுல வை. சரியா? பள்ளிக்கூடத்துக்கு போய் நான் கூப்பிட்டு அனுப்புவாங்களா? அதெல்லாம் அனுப்புவாங்க. சரியா? சரிங்க. என்னன்னு போயிட்டு போன் பண்ணுங்க. போன் பண்றேன். ஐயோ என் பிள்ளைக்கு மட்டும் ஏன்னா அப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கடவுள் கொடுக்கறானே தெரியலையே. ஊர்ல கெட்டது பண்றவனையெல்லாம் நல்லா தான் வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் எறும்புக்கு கூட பாவம் நினைக்கிறது என் பிள்ளைக்கு தான் இப்படி ஒவ்வொன்னா வருதே. பஞ்சல கட்டி வச்சா லோன் ஏத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ படுக்க எக்க பக்கம் இழுத்துக்கிட்டு கிடக்குற. பைத்தியத்தை குடிச்சா இல்ல மண்டையில கிட்ட அடிபட்டுச்சா? மண்டையிலயும் அடிபடல கொண்டையிலயும் அடிபடல. ஒரு முக்கியமான விஷயம் இப்பதான் அப்பா போன் போட்டு சொன்னாரு. என்னது? அதான் என் அக்காக்காரி என் புருஷன் பினான்ஸ் வச்சிருக்காரு. நாங்களும் உட்காந்துட்டுலே சம்பாதிப்போம்னு சொல்லி அப்படி சீனை விட்டுக்கிட்டு தெரிஞ்சால மொத்தமா நாமத்தான் போட்டுட்டானா எவனோ. என்னடி சொல்ற? ஆமாங்க, நாங்க கஷ்டப்படாம உட்காந்துட்டுலே சம்பாதிப்போம். நாங்க ஒண்ணு அடுத்தவங்க மாதிரியெல்லாம் மூட்டை தூக்கியெல்லாம் கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்ல அப்படி இப்படின்னு பீத்திக்கிட்டு தெரிஞ்சால அதுதான் எவனா கடையில உடைச்சு கல்லாவ பொட்டைய பொளந்து உள்ள இருந்த நகை பணம் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டு ஓடிட்டான். இதுல என்ன ஒரு மெயின் பாயிண்ட்னா ஊரா மட்டும் நகைக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். அந்த நகையும் போச்சு. இப்ப எத்தமும் போய் மொட்டை கட்டின்னு உட்காந்து கிடக்குறானாமா அவன். இல்லையே ஒரு ஹைலைட்டு என் அக்கா காரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு திரியறாளாங்க. வேணும் அப்படியே காசு வந்துருச்சுன்னா காக்கா கூட கலராகுன்ற மாதிரி என்ன நடிப்பு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கு தான் கடவுள் அளந்து வச்சிருக்கேன். அடியே பைத்தியக்காரி நீ. 1000 தான் நமக்கு ஆகாதானா இருந்தாலும் சொந்த மந்தடி. சொந்த மந்தத்துக்குள்ள ஒரு பிரச்சனைனா நீ பாட்டுக்கு இழுச்சுக்கிட்டு கிடக்குறவ. முதல்ல கிளம்பு. முதல்ல போய் அவனுக்கு என்ன ஏதுன்னு போய் பாப்போம்.
இங்க பாருங்க, அந்த ஆள் இருக்கும்போது நம்மள எல்லாம் எப்படியெல்லாம் இலக்கணமா பேசினா, அது மட்டுமா நம்ம தலை தீபாவளிக்கு போனப்ப கூட அவங்களுக்கு உச்சாணி கொம்புலையும் நம்மள கேவலமா காலையில போட்டு மிதிச்சாங்க. அப்படியேப்பட்டவங்க கிட்ட போய் நம்ம கை கட்டி நிக்க சொல்றீங்களா? அதெல்லாம் போக கூடாதுங்க. மாடு கண்டா தூக்கணும், மனுஷன் கண்டா தூக்கி போட்டு அங்கேயே மிதிக்கணும். அடச்சி வாய மூடு. சொந்த வந்ததுக்குள்ள ஒத்த முகத்தை பாத்துக்க வேண்டிய இடத்துல போய் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு கஷ்டம் இழுச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வராது நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு அவனுக்கு நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி கை குட்டி சிரிக்கிற வச்சுக்காத. அவன் என்னமோ நினைச்சிட்டு போறான், அது நமக்கு தேவை கிடையாது. நம்ம நல்ல நினைப்போம், நல்லதே நடக்கும். வா என்ன எட்டுன்னு ஒரு எட்டு போய் பாப்போம். ஐயோ சரி சரி, அங்க போய் அவங்க 2 பேரும் அலறது ஒரு எட்டு போய் பாப்போம். ஏ மஞ்சுளா, வா மஞ்சுளா. ஓட்டி பழகணும்னா வந்து ஓட்டினா தானே பழக முடியும். வா. யோ போயா. இன்னைக்குதான் வீட்டுல இருக்கேன். இன்னைக்குதான் எல்லாத்தையும் பழகி கொடுக்க முடியும். அப்புறமேட்டுக்கு வேலைக்கு போகும்போது எனக்கு வண்டி ஓட்டி சொல்லி கொடுத்தியா? அப்ப வண்டி இல்லாம நான் நடந்தே போறேன், நடந்தே வரேன், அப்படி இப்படின்னு எனக்கு கத்துவ. வா மருமகளே, போயிட்டுங்க, போயிட்டு அந்த வண்டி ஓட்டி கத்துக்கடா. அப்பதானே அத்தையை வச்சுக்கிட்டு நீ ஊரெல்லாம் சுத்தி காட்ட முடியும். ஓடி தங்க புள்ள சீன விடுறாளே. யோ நாளா வரலையா, கம்முன்னு போயா. இப்ப வரியா இல்லையா? இல்ல உன்னை தூக்கி வச்சுட்டு போவா. மருமகளே போடாமா, பையன் எந்நேரமும் வீட்லயேவா இருக்கான். ஒரு அல்ல அவசரத்துக்கு வெளியே போகணும்னா கூட வண்டி ஓட்டி தெரிஞ்சா நம்ம பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போகலாம். இல்ல நடந்துல போகணும். இந்த பஸ்ஸுக்கு போனா கால் கடுக்க நிக்க வேண்டியதா இருக்கு. வண்டி என்ன சல்ல புள்ளுன்னு போயிட்டு ஓடியாந்துடலாம்ல. போட தங்க, ஓட்டி பழகடியே. அதான் அம்மாவே சொல்லுதுல. யோ துணி வேற ஊற போட்டிருக்கையா, துவைக்கணும். தானே ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு தானே போவா நம்ம தலையில கட்டுறதுக்கு. அதான் அம்மா இருக்குல்ல, அம்மா பாத்துக்கும். ஆமாம்பா, அம்மா இருக்கேல, வீட்டுல எல்லா புழுக்க வேலையும் பாக்குறேன். நீங்க 2 பேரும் நல்லா அப்படியே ஊரை சுத்தி போட்டு வாங்கப்பா. அந்த அம்மாவே சொல்லிடுச்சுல. வா. முதல்ல அவளுக்கு பாயசத்தை போடுறதுக்கு முன்னாடி உனக்கு போடணும்டா. யோ பாக்குறவங்க 4 பேர் சிரிப்பாங்கய்யா. இங்க பாருமா, யாரும் சிரிக்க மாட்டாங்க. போமா, இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா எப்படி? பொம்பளை பிள்ளைங்கன்னா தைரியமா இருக்கணும். யாருக்குமே பயப்படக்கூடாது தெரியுமா? இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா வச்சுக்கவே 4 பேர் நம்மள எப்படி மதிப்பாங்க? அதுவும் நீ யாரு மருமவ? இந்த முத்தாயோட மருமவ இப்படி பயந்து நின்னவ சரித்திரம் இருக்க கூடாது. நாளைக்கு சரித்திரம் எப்படி பேசும்? போடிட்டங்க போ. வா. தள்ளிக்கிது விட்டுற மாட்டல்லையா. நீ தள்ளி கீழே விழுந்து உன் மண்டை செதற தேங்காய் மாதிரி உடையணும் தானடி அனுப்புறேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. போமா போமா. அவனே மருமக பத்திரண்டா. மருமக மண்டை வேற பூசணிக்காய் கணக்க பெருசா இருக்கு. எங்கிட்ட விட்டு ஏத்திக்கிட்டு போடாதடா. சும்மாமா காமெடி. அப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் காமெடியா இருக்காது, வேற மாதிரி தான் இருக்கும். அப்பல கோவப்படாதடி தங்க. வண்டி ஓட்டுறிமா, வண்டி ஓட்டு பழகு. முறைக்காம ஏறு. நீ நவுந்து உட்காந்தா தானே நான் ஏறத்துக்கு. ஏன்னா உன் மடியிலையா உட்காருவேன். சரிடி ஆத்தா, வந்து உட்காரு. யோ இப்ப என்னையா பண்றது? சாவிய போடு. அத்தை வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்து போடுங்க. ஏன் கூமுட்ட? வீட்டை பூட்டிட்டு சாவிய போட சொல்லல. அந்த சாவிய அந்த பைக்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணுடி. ஓ இத சொன்னியா? நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். சரியா. யோ இப்ப என்னையா பண்ணணும்? அத முறுக்கா? இங்க எங்க இருக்குது முறுக்கு? அடியே அந்த கையக்கிட்ட இருக்குல்ல, அத அப்படியே லைட்டா முறுக்கு, அப்படியே அழுத்தி முறுக்கி புட்டுறாத, அப்புறம் அப்படியே போயிருவோம். சின்ன பிள்ளடா, எதுக்கு திட்டுற? பொறுமையா சொல்லி கொடு. இப்பதான் கத்திக்கிட்டு கிடக்குறான். அப்பதான் லைட்டா முறுக்கு. ஐயோ பயமா இருக்கியா? உனக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாதுன்னு அத்தை சாமியா வேண்டிக்கிறடா தங்கம். பத்திரமா போயிட்டு வா. அப்படிதான் அப்படியே லைட்டா திருப்ப அப்படியே போவோம். அப்பனே ஆண்டவா, உங்ககிட்ட நான் பெருசா என்னத்தையா கேட்ட போறேன்? லட்சத்தை கொடு, இல்ல கழுத்து நகையை கொடு, இல்ல வயிறு முட்டை சோத்த கொடு நான் கேட்கறேன். என் மருமவ மண்டை செத்த தேங்காய் மாதிரி உடையணும்னு தான் கேட்கறேன். எப்படியாவது அதை மட்டும் நிறைவேற்றி கொடுத்துட்டேன்னா அந்த எத்த வீட்டுல உட்காந்துருக்காளே அவளுக்கு மொட்டை அடிச்சு காவடி தூக்கி ஆணி செப்பல மிதிக்க வச்சு தீய மிதிக்க வச்சு அப்படியே அக்கறை சட்டி ஏத்த வைக்கிறேன்பா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கவ? அது ஒண்ணு இல்லடி, ஒரு வேண்டுதல். ஓஹோ, மரும வண்டி ஓட்டி பழகணும்னையும் அப்படியே வண்டியில ஊற சுத்தலான்னு வேண்டுதல் போடுறியோ? மருமவ வண்டியா ஓட்டுறான்னு அவளுக்கு நான் வேண்டுதல் போடுறேன். அவ மண்டை எங்கிட்டாவது போய் இடிச்சு சதறி தேங்காம சதறி போடணும்னு வேண்டுதல் போட்டுக்கிட்டு இருக்கேன்டி. அதானே பார்த்தேன். என்னடா ரொம்ப வலிகிறாளே, மருமவ மேல இப்படி தங்கமா தாங்குறாளே நினைச்சேன். இப்பதானே தெரியுது. பின்ன என்ன, இப்படி எல்லாம் நடிப்பு போட்டாதான் கஞ்சி குடிக்க முடியும். ஒரு கஞ்சி குடிக்கிறதுக்கு என்னமா நடிப்பு வேண்டியதா இருக்கு பாத்துக்க. அது சரி, நீ என்ன இங்க வந்து உட்காந்துருக்க வேகாத வெயில்ல? அதான் என் மருமகாரி அவ வீட்டுல இருந்து உள்ளவெல்லாம் கூட்டிட்டு வந்து ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கால, அதான் நான் வெளியே வந்துட்டேன். அதுவும் இல்லாம சோத்துல விஷத்தை போடுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னாடி, அதுல கதி கலங்கி போய் வந்து உட்காந்துருக்கேன். அம்மாடி அம்மா, அதை சொல்ல தானடி செஞ்சா. இதுவே என் மருமவள சொல்ல மாட்டான். டைட் ஆக்சன் தான். டைட் ஆக்சனா? அப்படின்னா நேரடியா செஞ்சு போடுவான்னு சொன்னேன். ஓஹோ அப்படியா?
பாத்துக்கடி, மாமியாருங்க நிலைமையெல்லாம் இப்படி ஆயிருச்சு, மருமவளுங்க நிலைமையெல்லாம் அப்படி ஆயிருச்சு, நம்ம பசங்க நிலைமையெல்லாம் எப்படி எப்படி ஆயிருச்சு. கடைசியில நம்ம தாண்டி ஏமாந்து நடு ரோட்ல உட்காந்துருக்கோம். இடிடி விடிடி, எத்தனை நாளைக்கு இவளுக்கு ஆடுவாளுங்க, ஆட்டமும் அடங்கும்ல, அப்ப பாத்துக்குவோம். அதுக்கு தாண்டி நானும் காத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். எங்களுக்கு ஃபோன் பண்ணது யாரு? சார் நான் தான் சார் கூப்பிட்டேன். எங்கம்மா? சார் உள்ளதான் சார், லாக்கரை உடைச்சு இந்த வேலையை பார்த்துருக்கீங்க. வாங்க சார். உங்க ஓனர் எங்கம்மா? சார் உள்ளதான் இருக்காரு சார். ஓஹோ. இங்க எதுவுமே எடுத்து வச்சு நகர்த்தின மாதிரியே எதுவும் இல்லை. யாரோ இதை பத்தி தெரிஞ்சவங்க தான் வந்திருக்க மாதிரி இருக்கு. சரி உள்ள போய் பார்ப்போம். சார் போலீஸ் ஆபீசர் வந்திருக்காங்க. சார் பாருங்க சார், லாக்கரை உடைச்சு காசு நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். ஒரு நிமிஷம், எப்போ வந்தீங்க நீங்க? உங்களுக்கு இது எப்படி தெரியும்? சார் எப்பயும் காலையில 8 மணிக்கு நாங்க வந்துருவோம் சார். வந்து கிளீனிங்ல ஒர்க் முடிச்சுட்டு 9 மணிக்கு எப்பயுமே ஓபன் பண்ணுவோம் சார். அதே மாதிரி தான் சார் இன்னைக்கு வந்து ஓபன் பண்ணோம். உள்ள வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு உயிரே இல்லை சார். மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். இதுல ஊரை மட்டும் நகையெல்லாம் வேற இருக்கு சார். சரி சரி அழாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். கடை தொடங்கி எத்தனை வருஷம் ஆகுது? வருஷம்லாம் இல்ல மேடம், 6 மாசம் ஆகுது. சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நபர்கள் இங்க வந்தாங்களா? இல்லங்க, யாரும் அந்த மாதிரிலாம் வரலங்க. இதுக்கு முன்னாடி யார் கூடயாவது உங்களுக்கு பிரச்சனை, தகராறு இந்த மாதிரி? இல்லங்க, அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லங்க. நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருப்போங்க. ஆமா மேடம், சார் அவர் படுக்க இருப்பாரு, நான் தான் வரவங்கள உள்ள அனுப்புவேன். அது சரி, இந்த பொண்ணு? என்னோட பிஏ மேடம். வரவங்க எல்லாருமே உள்ள அப்படி அப்படியே வரக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் அனுப்புவாங்க மேடம். நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க? நான் ஜாயின் பண்ணி 3 மாசம் ஆகுதுங்க. 3 மாசம். லாக்கரை உடைச்ச மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதான் சார், வர வழியிலே நான் அதான் நோட் பண்ணேன். இவங்களோட ரூம்ல எந்த ஒரு டேமேஜோ எதுவுமே இல்லை சார். நார்மலா தான் இருக்கு எல்லாமே. இதை பொறுத்த வரைக்கும் இங்க வரவங்க முன்னாடி நீங்க லாக்கர் ஓபன் பண்ணுவீங்களா, இல்ல அவங்கள வெளியே உட்கார வச்சுட்டு நீங்க லாக்கர் ஓபன் பண்ணி அமௌண்ட்ல எடுத்து கொடுப்பீங்களா? அது நான் அங்க லாக்கர்ல இருந்து பணத்தெல்லாம் எடுத்து இங்க டேபிள்ல வச்சிருவேன் சார். கேட்கும்போது வரவங்களுக்கு பார்த்து எடுத்து கொடுப்பேன். சும்மா சும்மாலாம் லாக்கர் திறக்க மாட்டேன் சார். சரி, இந்த லாக்கரோட பாஸ்வேர்டு வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியுங்க, என் மனைவிக்கு தெரியும். உங்களுக்கு? இல்ல சார், அதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க சார். ஓ ஓகே ஓகே. ஐயோ, போலீஸ் எல்லாம் வந்து நிக்குதே. என்னங்க? அதுக்கு யாரையும் இங்க ரூம்குள்ள அலோவ் பண்ணாதீங்க. கைரேகை எடுக்கிறதுக்கு கைரேகை நிபுணர்களை நான் வர சொல்லணும். ஓகே சார், நான் வெளியே உள்ளவங்கள உள்ள வரேன்னு சொல்றேன் சார். நேத்து யார் யாரெல்லாம் ஆபீஸ்ல இருந்தாங்க? எப்பயும் நானும் லைலா இருப்போம் சார். அப்புறம் 2 பேர் வந்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போனாங்க சார். அதுக்கப்புறம் காலையில ஒரு ஷூட் ஒன்று எடுத்தோம் சார். ஷூட்டா? என்ன ஷூட்? லைலா தான் சொன்னா மேடம், இந்த மாதிரி நம்ம கடையை விளம்பரப்படுத்தணும்னு. அதனாலதான் நேத்து கடை விளம்பரத்துக்காக ஒரு தம்பியை வர வச்சு நாங்க எடுத்தோம் மேடம் ஷூட். ஓஹோ, அவர் இருக்கும்போது இங்க காசு எதை எடுக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. மொத்தத்துல நேத்து இந்த ஆபீஸ் ரூம் இங்க லாக் பண்ணிட்டு தான் நாங்க வெளியே எல்லாமே ரெக்கார்டிங் எல்லாமே பண்ணோம். உள்ள நாங்க வரல. அப்புறம் என்னோட ஒய்ஃப் வந்தாங்க, அவ்வளவுதான். ஒய்ஃப்ன்றது நார்மல், உங்க கூட தான் இருப்பாங்க, அவங்க பிரச்சனை இல்லை. மற்றவங்கள தான் விசாரிக்கணும். உள்ள போக கூடாது, வெளியவே நிக்க சொல்லி இருக்காங்க. வெளியவே நில்லுங்க. வெளிய நிக்கணுமா? ஏடி நீ எல்லாம் உள்ள போய் ஆடுவ, இந்த கடைக்கு காசு போட்ட நானே வெளிய நிக்கணுமா? அடியே சிரிக்கி மாவளே, நீ என்னைக்கு என் கடையில கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கு புடிச்சது என் கடைக்கு எல்லாம். இன்னைக்கு உன சும்மா விட மாட்டேன்டி. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உள்ள போலீஸ்ல இருக்காங்க, உள்ள போய் யாரையும் விட கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. ஏடி நீ எல்லாம் உள்ள போய் ஆடுவ, நான் உள்ள வர கூடாதா? பொளத்து விடுவேன் தொலைச்சு. சிரிக்கி மாவளே, நீ என்னைக்கு கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கு புடிச்சது எல்லாமே. இன்னைக்கு உன்னை முடிச்சிடுறேன்டி. வெளியே என்ன சத்தமா இருக்கு? இது பிரச்சனை போல சார், போய் பாக்குறேன். சரி, நேற்று யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுங்க. நாங்கள் அவங்கள எல்லாத்தையுமே விசாரிக்கணும். ஓகே சார். விட மாட்டேன்டி, இன்னைக்கே உன்னை முடிச்சிடுறேன்டி. ஐயோ, என்ன சத்தமா இருக்கு? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன்டி. ஐயோ, கழுத்தை நெரிக்காதீங்க, வலிக்குது. ஏமா மினிங்கமா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ காஞ்சனா, கம்முனு இருடி. இவ என்னைக்கு இந்த கடையில காலை எடுத்து வச்சாலோ அதுக்கப்புறம் தான் என் கடையில இந்த மாதிரி நடந்திருக்கு. விட மாட்டேன்டி, இதுக்கெல்லாம் காரணமே நீதான்டி. அந்த ஆளுகிட்ட அதை இதன்னு சொல்லி கொடுத்து என் கடையை இந்த வேலைக்கு ஆக்கிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஏமா, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. காசு ஒண்ணும் சாதாரணமா காணாம போல சார். இவதான் சார் எல்லா வேலையும் பார்த்திருக்கா, இவதான் சார் காரணம். இவள அடிச்சு உடைச்ச உண்மையில வெளியே வந்துரு சார். இங்க பாருங்க, முதல்ல சொல்றத கேளுங்க. கை எடுங்க அந்த பொண்ணு மேல இருந்து. கையை எடுக்க போறீங்களா இல்ல உள்ள வச்சு உங்களே லாடம் கட்டவா? ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆத்திரே என்ன
கோவம் என்னன்னு புரியுது. முதல்ல அமைதியா இருங்க சரிங்களா? அவசரப்படாதீங்க. யார் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்கன்னு முதல்ல எங்களையும் யோசிக்க விடணும். இப்படி நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியுங்க, இந்த சிரிக்கி மாவை தான் இவர்கிட்ட அதை இதுன்னு சொல்லி கொடுத்து என் குடும்பத்துல கலவரம் பண்றது இல்லாம இப்ப பாருங்க இவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு காசல ஆட்டையை போட்டுக்கிட்டு இப்ப நல்லவுமே நடிச்சுக்கிட்டு தெரியறா. இங்க பாருங்கம்மா, முதல்ல அவசரப்படாதீங்க. தேவையில்லாம ஒருத்தர் மேல குற்றத்தை செலுத்தக்கூடாது. ஒரு நிமிஷம் பொறுங்க. போலீஸ் ஜீப்பெல்லாம் வந்திருக்கு, போலீஸ்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க மாப்பிள்ள, உள்ள போவோம். ஏமாடி காஞ்சனா, அப்பா பாத்தீங்களாப்பா, என் கூடயே கெட்டு போச்சேப்பா. தேவையில்லாத சிரிக்கைய உள்ள விட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரிஞ்சா எனக்கு இந்த சிரிக்கி மாவை களவாண்டுட்டு இப்ப என் குடும்பத்தை நடுத்தரவுல நிறுத்திட்டாலேப்பா. நான் அப்பயே சொன்னேன்ப்பா, இந்த ஆளுகிட்ட கேட்டாரா? இங்க பாருங்க, முதல்ல நீங்களே யாரு? ஏங்க, அவ என்னோட சகலங்க. ஏதோ பிரச்சனைன்னு நாங்க ஓடி வந்தோம். என்னங்க ஆச்சு? யாரும் என்னன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்ல சார், அதுக்கான முயற்சியை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல எல்லாரும் பொறுமையா இருங்க. இப்படி அவசரப்படுறதுனால இங்க எதுவுமே மாற போறது கிடையாது. என் சந்தேகம் மொத்தமுமே இவ மேலதான் இருக்கு. இவ தான் நேத்து எவனையோ ஒருத்தர் இங்க கடைக்கு கூட்டிட்டு வந்து இந்த ஆளு போட்டோ எடுக்கிறேன் கீட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி மொத்த காசை களவாட வச்சிருக்கிறா. அதை சொன்னா யாருக்குமே புரிய மாட்டேங்குதே சாமி. இங்க பாருங்கம்மா, ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் நாங்க விசாரிக்கதான் செய்வோம். எல்லாருமே எங்களோட விசாரணை வளையத்துல தான் இருக்காங்க. நேத்து நீங்களுமே கடைக்கு வந்திருக்கீங்க, அதனால உங்களையும் விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால யாரும் இங்க சத்தம் போடாம அமைதியா இருங்க. என்ன விசாரிக்கணுமா? என்ன விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நேத்து யார் யாரெல்லாம் கடைக்கு வந்தாங்களோ அதனால எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியது இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த லாக்கரோட நம்பர்ஸும் வந்து உங்களுக்கும் இவருக்கும் மட்டும்தான் தெரியும். இதை வேற யார்கிட்டயாவது நீங்க ஷேர் பண்ணீங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். அதனால இங்க இப்போதைக்கு எதையும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. பழிபாவத்துக்கு அஞ்சு வாழ்ற குடும்பம் நாங்க. எங்கனால இந்த மாதிரி ஒரு தப்பை என்னைக்கும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் சிரிக்கிறா. இவளை கொண்டு போய் நல்ல மொத்தங்க உண்மையெல்லாம் வெளியே வரும். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு வாயா 2 வாயா அம்பிட்டு பணமாச்சே. போச்சே போச்சே.